லியோ படம் ஏசியு பாணியில் உருவாகி வருகிறதா என்ற கேள்விக்கு லோகேஷ் கனகராஜ் அளித்துள்ள பதில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. வாரிசு திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் லியோ. தமிழ் சினிமாவின் அடுத்த பிரம்மாண்ட பிளாக்பஸ்டர் படமாக லியோ அமையும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இருக்கவே முடியாது. அந்தளவிற்கு கோலிவுட் சினிமாவே அதிகம் எதிர்பார்க்கும் படமாக லியோ உருவாகி வருகிறது. தற்போது இப்படத்தின் ஷூட்டிங் சென்னையில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மேலும் படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் சென்னையில் முடிக்கவே படக்குழு திட்டமிட்டும் இருக்கிறது. இந்நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் நடந்த விருது விழாவில் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் லியோ படம் ஏசியு என்ற லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் வருமா என கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதில் அளித்த லோகேஷ் கனகராஜ், லியோ ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் படம். இன்னும் 60 நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருக்கிறது. அத்துடன் படப்பிடிப்பு முடிந்துவிடும். படம் அக்டோபர் மாதம்தான் ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே அடுத்தடுத்த மாதங்களில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என கூறினார். லோகேஷ் கனகராஜ் அளித்துள்ள பதில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் பத்திரிகையாளர் பிஸ்மி லியோ படம் குறித்து தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அவர் தனது யூடியூப் சேனலில் பேசுகையில், லியோ படம் அதிக பட்ஜெட்டில் உருவாகி வருகிறது. அதாவது 350 கோடியிலிருந்து 375 கோடி பட்ஜெட்டில் லியோ படம் தயாராகிறது. விஜயின் கேரியரில் இப்படி அதிக பட்ஜெட்டில் படம் உருவாவது இதுவே முதல் முறை. ஏறக்குறைய காஷ்மீர் ஷெட்யூலுக்காக மட்டும் அதிக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்றார். இதற்கிடையே லியோ படத்தின் வியாபாரம் குறித்த தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு லியோ படத்தை டப்பிங் செய்து ஓடிடியில் வெளியிடும் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 76 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதாக தகவல் வெளியானது. அதேபோல் லியோ படத்தின் வெளிநாட்டு உரிமை 60 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது.